இப்போ ஹரிகரன் சார் வாங்க. அவர் உயரத்துக்கு மைக்கு வரணும். எல்லோருக்கும் வணக்கம். ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிறேன். இந்த மேடையில் ஒத்துக்கிறோம். டெக்னாலஜி இஸ் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த மனித சமுதாயத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு உண்மை. எதிர் வளர்ந்திருக்கு. அறிவியல், மருத்துவம், போர் கருவி, தொலைத்தொடர்பு, விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கு, பொழுதுபோக்குல வளர்ந்திருக்கு. இதெல்லாம் வளர்ந்திருக்கு. டாபிக் என்ன? சயின்ஸ் வளரல நான் சொல்றோம். சமூகம் வளர்ந்திருக்கிறதா இல்லையா? நீங்க ஜிபிஎஸ் இல்லாம வருவீங்களா? உண்மைதான். பாதி பேர் ஜிபிஎஸ் படிக்கணும்னா வீட்டுக்கு போக தெரியாது. அதை பேச வரல. டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து விட்டு நம்மளால வாழ முடியாது. ஆனா சமூகம் அப்படிங்கிறது 4 பேர் சேர்ந்தாதான் சமூகம். இப்ப குடும்பங்களை அவங்க ஒரு பாயிண்ட் நல்லா சொன்னாங்க. யாரும் ஊரே யாவரும் கேளு. கிருஷ்ணாந்தையார் எவ்வளவோ காலத்துக்கு முன்னால சொன்னது, ஒரு மனிதன் உலகத்துல இருக்க அத்தனை மனித இனத்தையும் தன்னுடைய குடும்பமா நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு தன்னோட குடும்பத்திலேயே தனித்தனியா இருக்காங்கல்ல. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. உலகத்தை பேசி என்னமா பண்ணாங்க? உள்ளூர பேசுங்க. கடைசியில எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சிலையா வடிச்சு கல்லாத்தான போனாங்க. மனுஷங்களை பத்தி பேசுற, சமூகத்தை பத்தி பேச சொன்னாங்க. நாங்க கல்லாதான் இருக்கோம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு சிந்தனையாளர்கள் அப்படின்னா ஆப் எழுதுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை அப்படின்னா 1% பாப்புலேஷன் தான் ஆப் எழுதுறாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்க. ஆனா 99% அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க சொன்ன ஆப் ஆப் ஆயிடுச்சு. அடமானம் வச்சாச்சுங்க, அடமானம் வச்சாச்சு. நம்ம பிரெயின் சிபியூக்கும் மெமரி பவர் ஹார்ட் டிஸ்க்கும் உணர்வுகளுக்கும் மிஷின்களுக்கும் பொழுதுபோக்கு சாதனங்களுக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொண்டு போய் மிஷின்களுக்கும் கொடுத்தாச்சு. இதனுடைய விளைவுகள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். 30 வயசுல ஆஸ்ட்ரோபரைசிஸ் நடக்க முடியல, முட்டி வலி, அது வந்து அவங்களுக்கு சுகர் பேஷன்ஸ், ஏகப்பட்ட வியாதிகள். இன்னொன்று அவங்க டாக்டரை ஒத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் டிபி வருது, ஹெச்ஐவி தான் வரும். கண்டுபிடிக்கல இன்னும். அதனால ஹெச்ஐவி வந்துருச்சு. அதை தாண்டி தான் அடுத்தது. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, டெக்னாலஜி டபுள் 5 years அப்படின்னு. வளர்ச்சிகள் வர வர சமூகம் என்ன ஆயிட்டு இருக்கு? பாதியாயிட்டு இருக்கு. அப்படி அப்போ 100 ஆண்டுகள்ல ஒரு வளர்ச்சி இருந்தது அப்படின்னா சமூகம் 100 ஆண்டுகள்ல பிரிஞ்சது 2 வருஷத்துலயே இன்னைக்கு டைவர்ஸ் ஆயிட்டு போயிருக்கு. 6 மாசம் சட்டம் 1 வருஷமாவது சேர்ந்து இருக்குன்னு சொல்றதுனால மியூச்சுவல் இதா இருந்ததுன்னா உடனே கொடுத்துறாங்க. கல்யாணம் ஆக முன்னாடியே நயன்தாரா பிறந்து அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது நான் இன்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு வந்திருக்கேன். ட்ரெயினும் டெய்லியும் தலையில ஹெட்போனு, கையில ஐபோனு, பையில ஐபேடு எல்லாம் வச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே உள்ள வராங்க போறாங்க. கூட வந்த ஃபேமிலி எங்கன்னு வெளியில டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளியில கத்திக்கிட்டு இருக்கான். எவன் பாட்டு போயிட்டு நடந்ததுனே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப படுத்துனா என்னையா பண்ணுவேன்? அது திருப்பி வீட்டுக்கு தானே போகணும். ரயில் சேகம் அப்படிங்கிற ஒரு உறவு எல்லாமே போயிடுச்சு. அந்த சமூக பிணைப்பு, சோசியல் பாண்டிங் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஊர்லயும் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லயும் மொபைலு, SMS இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இப்படி இருக்கிற அந்த ரயில் சேகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அமைதியான பயணம் நடமாடும் பொம்மைகளோட தான் போயிட்டு இருக்கு. மனிதர்களோட போற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதிநவீன தொழில்நுட்பம் எப்படி வந்திருக்கு? வீடியோ கேமரா பொட்டு சைஸ்ல சின்னதா வந்திருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, செக்யூரிட்டிக்கும் சேஃப்டிக்கும் பயன்பட்டா பரவாயில்ல. வாட்டர் ப்ரூஃப் கேமரா சவர்ல வச்சு பாத்துக்கலாம். என்னத்துக்கு இது? கண்ணாடியை முகம் பாக்குறத இந்த கண்ணாடிக்குனால கேமரா வச்சிருக்காங்க
வெள்ளைக்காரன் தான் பார்க்கணும். பிரைவசி எல்லாமே பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. சரியான நம்மளை எடுத்து ஒண்ணு ஆக போகுது. கவலைப்படாதீங்க, நடிகையா அப்லோட் பண்ணா எவரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க இருந்தாலும் ஓவரா தான் பயப்படுறீங்க. இல்லைங்க, நான் பயப்படுறது எல்லாமே எதிர்த்து தான். ஏன்னா அவங்க யதார்த்தமா பேசுறாங்க. இப்பதான் உங்க மேல பயமா இருக்கு. இந்த அணியில மொத்தம் முதல்ல தெரிஞ்சுக்க, அந்த அணியில எல்லாமே 4 பேரும் பெண்கள். அப்பா நினைச்சுக்காதீங்க, பெண் புத்தின்னு எல்லாம் காலகாலமா போற மாதிரி அடிக்கிறாங்க. இன்டர்நெட்ல, பேஸ்புக்ல. ஆனா இந்த சமூகத்துல நம்மளுடைய பேஸ், நம்ம உறவுகளோட பேச இந்த தலைமுறைகளே மறந்தாச்சு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, அகநக நட்பது நட்பேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. பேஸ்புக்ல வர ஸ்மைல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. ஒரு பிரச்சனை உதவின்னு கேட்டா இன்டர்நெட்ல வருவாங்களே தவிர இன்பர்சனா வர முடியாது. ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு பெரிய சமூகத்தை பிரிச்சு 200 வருஷம் ஆண்டிற்கு அடிமைப்படுத்திருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால பொழுதுபோக்கு அம்சங்களால அடிமைப்பட்டு போயிருக்கிற இந்த தலைவரையும் வருகின்ற தலைவரையும் மீள்வதற்கு மிக கடினம். என்னோட அவங்க சொன்னாங்க நிறைய வந்து ஹியூமனாய்ட்ஸ் வந்து அது வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்து எல்லா இடத்துலயும் வந்ததுனால என்ன இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு, எல்லாருடைய இன்கம் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் சம்பளம், எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம். எப்படி இந்த பொருளாதார இது எப்படி இருக்கும்? எந்த தொழில்நுட்பம், எந்த நவீன தொழில்நுட்பம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழியாக இருந்ததோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமா இருக்கிறதுல எந்த ஐயப்பாடு. பக்குவமா சமைச்சு சாப்பிடறதெல்லாம் பதப்படுத்தி பழைய சாப்பாடை சாப்பிட்டு இதுதான் வளர்ச்சி அவங்களுக்கு. தனிமரம் தோப்பாகாது, தனி மனிதன் சமூகமாகாது. சரிங்களா? எல்லாம் தெரிஞ்ச நடுவருக்கு தெரியும், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் விஷயத்துல அவர் நலம் புரிந்து எது நலம் இருக்கு. நாங்க பேசுற டாபிக் சமூகம் அப்படிங்கறத வந்து கவிதா ராமசாமியாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. உண்மையான ஒரு பட்டிமன்றம் இருக்கு. ரொம்ப லேட்டா தொடங்குறோமேனு ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. நான் ஹரிஹரன் பேச்சு ரொம்ப ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை எப்படி வாங்கி கொடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். have to have instant reaction and அருமையான thinking. ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அதுதான் பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு. எழுதி வச்சது வாசிக்கிறது ஒரு ஸ்டைல், ஆனா வாங்கி பதில் சொல்றது. அவங்க சொல்லும் போது ஒரு பேச்சாளரா என் மனசுல என்ன வந்தது அப்படின்றத அவர் சொன்னார். டிபி கிடையாதுன்னு அவங்க சொல்லும் போது, HIV டெஸ்ட் வரும்போது சொல்றாங்கன்னாங்கல்ல, அப்போ நான் எதிரில இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பேனோ அதை அவர் சொன்னார். என்னதான் நல்லதா இருந்தாலும் எங்களுக்கு அணி பேசிய பழகிட்டு ஒரு லைன் ஓடிட்டே இருக்கும். அந்த பக்கம் இதுக்கு என்ன பதில் சொல்றா, இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க. அதை ரொம்ப அழகா சொல்றாரு. நல்ல நல்ல கேள்விகள். ஒரு சமூகம் ஏற்றத்தாழ்வுகள் இத்தனை பெருகி இருக்குமானால் எதிர்காலம் என்ன ஆகும்? 80,000 எனக்கு சம்பளம், அவனுக்கு அந்த கேள்வியை கேட்கிற மனநிலையே நமக்கு வராது. Because you are always in the Facebook, you never face the realities in life. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாட்டில கொடுத்து தானே அடிமைப்படுத்தினான் ஜஹாங்கீர். வெறுமனே தண்ணி அடிக்கத்தானே வந்தான். என்னத்தை வாங்கிக்கிட்டு இவன் கொடுத்தான். எத்தனை முறை திருப்பி அனுப்பப்பட்டார்கள் முகலாய சாம்ராஜ்யத்துல. they were never given audience by the honorable king. கடைசியில தண்ணியை கொடுத்தானே, வீரும் பிராந்தியும் கொடுத்து அடிமைப்படுத்தினார்கள். கடைசியில 250 ஆண்டுகள் நம்மளால எழுந்து நிக்க முடியலையே, எழுந்து நிக்க முடியல. மீண்டும் ஒரு அடிமைத்தனமா என்ற கேள்வி மிக அருமையான கேள்வி. நிஜமா சொல்ல, இந்த அணி மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். 4 அறிஞர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள்.
ரொம்ப நல்ல கடினமான தலைப்புங்க அது. எனக்கே தோணுச்சு ஃபேமிலி பேசலாம், வேற ஏதாவது பேசலாம். எதுக்கு உங்க தேவி மேடம் இந்த தலைப்பு செலக்ட் பண்ணாங்க? அதை பேசுறது கூட எனக்கு நேரம் இல்லை, அவ்வளவு பிஸி. மாவாட்டிக்கிட்டு என்ன செய்யறது? எதுக்காக இதை எடுத்தாங்க? ஏன்னா ஒரு கருகலான ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், அதை எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு தனி துணிச்சல் வரும். ரியல் கருத்தை கன்ஃபார்ம் ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. வாங்கம்மா வழக்கறிஞர் கவிதா ராமசாமி, நல்லா கேட்குறீங்க. இன்னொரு 15 நிமிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் பேசின பிறகு போயிடாதீங்க. என்கிட்ட ஜிபிஎஸ் கிடையாது. இந்தியாவிலிருந்து எங்களுக்காக விமானத்தில் விரைந்து வந்திருக்கும் நடுவர் திரு ராஜா அவர்களுக்கும், அவரை நமக்கு இன்னும் நன்றாக அறிமுகப்படுத்திய தொலைக்காட்சிக்கும், அவருடன் தமிழ்ச்சங்கம் இந்நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொள்ள வசதியாக இருந்த இமெயிலுக்கும் போனுக்கும், தமிழ்ச்சங்கம் அனுப்பிய இமெயில் மூலமாக இந்நிகழ்ச்சி பற்றி தெரிந்து கொண்டு ஆன்லைன் மூலம் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்த உங்களுக்கும், நான் பேசுவது எனக்கு மட்டுமே கேட்காமல் உங்களுக்கெல்லாம் வழிவகை செய்யும் சவுண்ட் சிஸ்டத்திற்கும், என் அணியினருக்கும், விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தை ஓங்கி உரைக்க வழிவகுத்த எதிரணியினருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இவர் சொன்னாரு அந்த பிரைவேட் டச் அண்ட் லெட்டர் ரைட்டிங் பேட்ஸ் அவர் சொன்னாரு. இவங்கெல்லாம் இன்னும் போஸ்ட் பாக்ஸ் வந்த அப்புறம் புறாவை காணலையேன்னு தேடிட்டு இருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாங்க. 23ஆம் புரிகேசி இந்த கம்ப்யூட்டர் மற்றும் இன்டர்நெட் யுகத்தில் பிறந்ததையே பெரும் பேராக நினைக்கிறேன். அமெரிக்கன் சிட்டிசன்ல மோகன் பாருங்க, நாளைக்கே பேர் இன்னைக்கு ராத்திரியே பேஸ்புக்ல இதெல்லாம் அப்டேட் பண்ணிடுவாரு. அதாவது நவீன தொழில்நுட்பத்தால் உண்டாகும் சிக்கலை பற்றி பேசினார்கள். சாப்பிடும்போது சில சமயம் விக்கல் எடுக்கும், அதெல்லாம் சாப்பிடாம இருந்துட்டீங்களா? அப்போதைக்கு நிறுத்திட்டு அப்புறம் மிஷின் பற்றி மிஷின் தான் ஒரு மனிதனை பார்க்கறது, டெஸ்ட் பண்றதுலாம் பேசினாங்க. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புறேன். என் தந்தை கடந்த ஆகஸ்ட் மாசம் நடந்து போயிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு அவருக்கு கீழே விழுந்து விட்டார். ஒரு 20 நாள் கழிச்சு இடது பக்கம் இயங்காமல் போய்விட்டது. இயங்காமல் போயிட்டது. நாங்கள் பக்கவாதமாக இருக்குமோ என்று பதறிவிட்டோம். அப்போ டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய சொன்னார். அப்ப அந்த தலையில ரத்தம் பிளட் கிளாட் ஆகி வலது பக்கத்தில் பிளட் கிளாட் ஆகி இருந்தது. உடனே அதனால இடது பக்கம் இயங்காமல் இருந்தது. உடனே அதுக்கு ஒரு பல்ஹோல் சர்ஜரின்னு ஒண்ணு செஞ்சு இமீடியட்டா அந்த பிளட் கிளாட்டை இமீடியட்டா அகற்றினதும் ஆபரேஷன் தியேட்டர்லயே ஒரு இடது பக்கம் இயங்க ஆரம்பித்து விட்டது. டாக்டர் சொன்னார் டெக்னாலஜி ஹஸ் சேவ்ட் யூ. சத்தியமான வார்த்தைகள். என் தந்தை ஒரு கவிஞர். அவர் இதற்காக எழுதினார். மண்டை ஓட்டில் ஓட்டை போட்டார், உள்ளே மண்டிய ரத்தம் உறிஞ்சி எடுத்தார், நொண்டிய வாதமும் போச்சு. மீண்டும் நோவின்றி நாடும் நடந்திடலாச்சு. நொண்டிய வாதமும் போச்சு, மீண்டும் நோவின்றி நாடும் நடந்திடலாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு நன்றி, அது இல்லாதிருந்தால் நான் இன்றைக்கு நொண்டி. அறிவியல் அதிகங்க. பாரதி ரொம்ப அறிவியல் மேல பற்று கொண்டிருந்தார். இந்த நவீன தொழில்நுட்பம் அன்று இருந்திருந்தால் பாரதியை அவர் இருக்கும் போதே கொண்டாடி இருப்பார். அவர் குரலிலேயே அவர் பாடல்களை இன்று கேட்டிருப்போம். அவர் ஆவேசத்தை இன்று உணர்ந்திருப்போம். அன்று இந்த தொழில்நுட்பம் இல்லாதிருந்தது நமக்கு நஷ்டம். பாரதி சொல்கிறார், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே, கருப்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நான் முத்தெடுப்பீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்கிறார். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேண்டி. என்ன மறக்க முடியுமா? இப்படி இவர்கள் கண்ட கனவு நனவாகி அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அவ்வளர்ச்சியில் அலர்ச்சிங்கிறாங்க. நான் கொடுமை சார் வீடியோ கேம்ஸ் பத்தி பேசுறாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சின்ன பசங்கள்லாம் என்ன எக்ஸ்பர்ட்ஸ் தெரியுமா? அந்த பசங்க அவ்வளவு அந்த
வீடியோ கேம்ஸ் வந்து விளையாடி அந்த எக்ஸ்பர்ட் ஆகி அவங்க சொல்ற மாதிரி ஆப் செஞ்சு ஒரு குழந்தை நானும் விளையாடுவேன். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஒரு பையன் கேட்டான் இந்த லெவல் எப்படி முடிக்கிறது அப்படின்னு. எனக்கு இன்னும் அப்துல் கலாமே சயின்ஸ்ல என்ன கன்சல்ட் பண்ண மாதிரி சொன்னாங்க. குழந்தைங்க அப்ரிஷியேட் பண்ணாம 4 பேர் புலம்புவாங்க. அதை பத்தி நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க எதையுமே கண்டுக்காது. ஒரு காம நேரம் கழிச்சு நேர ஜிபிஎஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இன்டர்நெட்னால திருமணங்கள்லாம் வந்து கஷ்டமாயிடுச்சு, இவ்வளோ என்னென்ன வந்து அமெரிக்கா அமைச்சு கஷ்டப்படுறோம் அப்படின்னா. இதெல்லாம் வந்து இன்டர்நெட் திருமணங்களா இல்ல, புரோக்கர் பார்த்து திருமணங்கள் செஞ்சாலும் இந்த ஆபத்து தான். அமெரிக்க மாப்பிள்ளை என்றதும் விசா எடுக்க வேண்டும் என்றதும் விசாரிக்காமல் திருமணம் செய்வதால் வரும் ஆபத்து. ஒரு கிளிக்ல பேக்ரவுண்ட் செக் எல்லாம் செஞ்சிட முடியும். அறிவியலால் வரும் குறைபாடு அல்ல இது, அறியாமையாலும் அவசரத்தாலும் வரும் குறைபாடு. எல்லா காலத்திலும் தாங்க இருந்துச்சு. பேஸ்புக்க பத்தி சொன்னாங்க. எனக்கு நான் வந்து பழைய கால நட்பு, எனக்கு வந்து பள்ளிக்கூட தோழர்கள், கல்லூரி தோழர்கள்லாம் திரும்பி பார்ப்பேன். நினைக்காதவங்க எல்லாம் இன்று தொடர்பில் இருக்கிறேன். சோ இதெல்லாம் பேஸ்புக்கு நன்றி சொல்லாம பேஸ்புக்கை திட்டாதீங்க. நீங்க அப்டேட் பண்ணிருந்தீங்க எனக்கு தெரியும். அதான் இது இன்னும் எவ்வளவு இருக்குங்க. வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கான அறிவியல் பூத்ததின் போது இந்த அற்புதம் அந்த நாள் ஏது. மாயிரு ஞானம் ஒரு சிறு புள்ளி வந்தது பார் புது விந்தை. மாயிரு ஞானம் ஒரு சிறு புள்ளி வந்தது பார் புது விந்தை. இனி வானத்தில் போடுவோம் சந்தை. மாற்றம் தவிர்க்க முடியாதது. நவீன தொழில்நுட்பத்தால் பல நன்மைகளை அடைந்திருக்கிறோம். அதை குறை கூறாமல் நிறைவாக வாழ்வது எப்படி என்று பாருங்கள். வாசல் திறந்திருக்கு வாருங்க, புது வாழ்க்கை முறைக்கான சேருங்க. அந்த வான நிலவிலே நாமும் குடியமர்ந்து வாழ ஒரு காலம் வரும் பாருங்க. வாசல் திறந்திருக்கு வாருங்க என்று சொல்லி நல்ல கேள்வி. 4 பேர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நேரம் கடந்து போகும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு சோர்வு தட்டும். குழந்தைகள் வேற சோர்வு இப்பெல்லாம் பிள்ளைங்க பேசுறது இதுதான் நம்ம எந்திரிச்சு போகணும்னு அர்த்தம். எங்க அப்பா இப்படிதான் கூப்பிடுவாரு, நாங்க போய் கூப்பிட விடுவோம். இப்போ என் பையன் காலேஜ் படிக்கிறவன் அப்படி உட்காந்து அப்படி கால் மேல கால் போட்டு ஒரே சேர்ல இப்படி படுத்தது மாதிரி படுத்திருக்காங்க. ஏறக்குறைய அந்த சேனம் மாதிரி. நம்ம உள்ள வந்தோம்னா அப்படி பாக்குறான், பேசாம திரும்பிக்கிறான். அவங்க அம்மா தான் அப்பா தான். ஆமாம்மா ரொம்ப நாள் இவர் தான் அப்பா. நீங்க டென்ஷன் ஆகுறேன். அப்பா வந்திருக்காரு, வரட்டுமே வருஷம் அவர் நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு. நீங்க எங்கேயும் கூப்பிட்டுருக்க மாட்டா இங்க வர்றாரு. ஏன் கூப்பிட்டா வருவாரா? அப்பா வந்து எந்திரிக்கணும். எதுக்கு எந்திரிக்கணும்? அவர் சொன்னாரு. அவர் பாட்டுக்கு இருக்காரு, நான் ஏன் பாக்குறேன். நீயே இப்படிதானே இருக்கு. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஓடும் ஆடும் விளையாடும். அதுக்கு தமிழ் முதல்ல புரியாது, பேசுறது இன்னும் கஷ்டம். ஏன்னா நம்ம வீடுகளில் உட்காந்து பேசுறதே இல்லை. ஒரு 8 பேர் உட்காந்து நடுவில் ஒருத்தர் பேசாம இருக்கிறான்னா பார்த்து ஆச்சரியமா பார்ப்போம். Some game is going on. See, there is a dumb fellow in the middle. They are playing a game, a normal game. அது பாயிண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இத்தனையும் தாண்டி நீங்க இருக்கிறீங்கன்றதுக்கே பெரிய பாராட்டு, நன்றி. ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் கூட்டம் வர்றது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல விழா நடந்தா கூட, ஏன்னா அது கூப்பிடு தூரம். இங்கன்னா 100 மைல் 50 மைல் 60 மைல் கனெக்டிகட்ல இருந்து ஒருத்தர் நேற்று கிளம்பி வந்திருந்தாரு. என்னையெல்லாம் இன்னொருத்தர் பட்டிமன்றம் பேசுறாரு, வாங்கன்னா போக மாட்டேன். கனெக்டிகட்டா அடுத்த தெருவுக்கே போக மாட்டோம். கேட்கிற சிந்தனை குறைத்திருக்கு. You should always understand this. ஒருவர் பேச இன்னொருவர் கேட்பது என்பது குறைந்து இருக்கிறது.